நேற்று வந்து நான் கணக்கம்பட்டி கோயிலுக்கு போயிருந்தேன். இது நிறைய பேர்த்துக்கு இந்த கோயில் தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். எனக்கு ஒரு அற்புதத்தை பண்ணியிருக்காரு. அடுத்த நாள் வீட்டில் நடந்த ஒரு அற்புதம் தான் இது. கணக்கம்பட்டி போய் விளக்கேற்றிட்டு நானும் சாமி கும்பிட்டு நிறைவாக கொஞ்சம் நேரம் வந்து சுற்றி வர இடத்துல அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். பட் ஆனால் வந்து எனக்கும் கொஞ்சம் கஷ்டம் போகணும் அப்படின்னு நினச்சி நான் நேற்று போனேன். போயிட்டு சரி நிறைவாக சாமி கும்பிட்டுட்டு சுற்றி வந்து தியானம்லாம் பண்ணிவிட்டு போய் அன்னதானம் எடுக்கும்போது இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து நான் ஜஸ்ட் ஒரு சின்ன வீடியோவாக போடலாம், ஏதாவது சாங் போட்டு பேக்ரவுண்டில் அப்படின்னு நான் வீடியோ ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து வச்சேன். பட் வீட்டில் நடந்த ஒரு அற்புதத்தினால நான் இதை வாய்ஸ் ரெக்கார்டாக நான் பண்ணி போடணும், 4 பேர்த்துக்கு போகணும், 4 பேர்த்துக்கு நல்லது நடக்கணும், 4 பேரும் அந்த கோயிலுக்கு போய் அவங்களும் ஒரு அவங்களோட குறைகள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வாய்ஸ் நோட் போட்டிருக்கேன். இதில் ஏதாவது தப்பாக இருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க. எனக்கு பேச தெரிஞ்ச மாதிரி நான் பேசியிருக்கேன். சாமி கும்பிட்டு அன்னதானம்லாம் முடிச்சுட்டு நிறைவாக நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. பழனி போக முடியாத சூழ்நிலை நான் போல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பேன் பாருங்கள். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பழனி மலை ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பேன். அவ்வளோதான். வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு தான் விளக்கு பற்ற வைப்பேன். அன்றைக்கி நான் பார்த்து நைட்டு நான் லேட் நைட் தான் வந்தேன். முந்தின நாள் கோயிலுக்கு போயிட்டு அப்போ இந்த வெட்டிக்கிளியோ இந்த பட்டாம்பூச்சி ஏதாவது ஒரு பேப்பர் மேலே அந்த மாதிரிலாம் பட்டா வந்து உங்களுக்கு சவுண்டு கேட்கலாம். அந்த மாதிரி எனக்கு சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு நைட்டில். நான் சரி ஏதோ ஒரு பூச்சி இருக்குது, ஏன்னா எங்களுக்கு தோட்டம் பூச்சி இருக்கும், ஏதாவது குட்டி பூச்சிக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். ஏன்னா பூஜை ரூமில் எப்போவும் விளக்கு எரியும், லைட் எரியும். அந்த லைட்டுக்கு எப்படியும் அந்த பூச்சிகள் எதாக இருந்தாலும் அந்த லைட்டுக்கு தான் போகும் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த மாதிரி அங்கே சவுண்டு கேட்டுகிட்டே இருந்து விட்டுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு நான் எப்போவுமே விளக்கு பற்ற வைப்பேன். பற்ற வைக்கும்போது நேற்று நம்ம கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம்ல, அதனால் எங்கிட்ட ஒரு சின்ன ஃபோட்டோ ஆல்ரெடி சத்குரு சாரோடது இருக்குது. அந்த சாமியோடதை நான் எடுத்து வச்சு முருகர்கிட்ட வச்சு நான் உங்களுக்கு அதுவும் ஃபோட்டோ போட்டிருப்பேன். பூ வச்சு விளக்கு பற்ற வச்சுருக்கேன். பற்ற வைக்கும்போது அந்த பட்டாம்பூச்சி பூஜை ரூம்லேருந்து வெளியே போகுது. அப்போ நான் என் பாப்பாட்ட சொன்னேன், பாப்பா இந்த மாதிரி பூஜை ரூம்லேருந்து பட்டாம்பூச்சி போச்சு பாப்பா அப்படின்னு சொல்லலாம். இல்லைம்மா அது நைட்டு இருந்து இருக்குமா, நீ கோயிலுக்கு போனில்ல, போயிட்டு நீ வரும்போது இருந்து நைட்டு இருக்குது, ப்ரௌன் கலரில் இருந்துச்சுமா அப்படின்னு சொன்னாங்க என் குட்டி பாப்பா. சொல்லும்போது ஓகே சாமி இருந்திருக்கேன், நீ ஓகே, நீ ஒரு பட்டாம்பூச்சியாக என்கிட்ட வந்திருக்க, என் வீட்டில் இருக்க, நீ நான் உன்னை வந்து கும்பிட்டதெல்லாம் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இன்னொன்று என்னென்னா, எனக்கு ஒரு செகண்ட் தான் நீ கண்ணில் காமிச்சிட்டு போயிருக்கேன். நீ உன்னை நீ எனக்கு காமிச்சிருக்க, நீ வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு நீ உன்னை வந்து நான் ஒரு 2 நிமிஷம்னாவது நான் உன்னை பார்க்கணும் என் வீட்டுக்குள்ளே, எனக்கு அந்த மாதிரி நீ காட்சி அளிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். 5:30க்கு நான் பார்த்த அந்த பட்டாம்பூச்சி எகெயின் 8:30க்கு வந்துட்டு வீட்டு ஹாலில் அம்மா கூப்பிட்றாங்க, பட்டாம்பூச்சி இருக்குது பாரு ஹாலில் அப்படின்னாங்க. ஹாலில் அந்த பட்டாம்பூச்சியை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் பாருங்கள். எல்லாமே ஒரு நம்பிக்கை தான், கடவுள் இல்லாமல் உலகம் இல்லை. ஸோ எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். என் கஷ்டமே எனக்கு இல்லாட்டியும் எனக்கு நீ சப்போர்ட் பண்ணுற, என்னை நீ பார்த்துக்குவ, என்னோடய கஷ்டம் வந்து அப்போது இல்லாமல் போயிடும். எனக்கு கஷ்டமே எனக்கு போகலனாலும் நீ எனக்கு துணை இருக்கேன்னு ஒரு நம்பிக்கை, அந்த மாதிரி ஒரு பிளஸ்ஸிங் எனக்கு வந்து இன்றைக்கி அவர் பட்டாம்பூச்சி விடயத்தில் இன்றைக்கி எனக்கு அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. ரொம்ப நிறைவாக இருக்குது. உங்களுக்கும் ஏதாவது கஷ்டம், பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸு, குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய ரிவ்யூஸ் இருக்குது, நிறைய அவரை பற்றி யூடியூப்பில் இருக்குது, பாருங்கள். என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பட்டாம்பூச்சி வந்ததை பற்றி எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த வீடியோவில் அந்த பட்டாம்பூச்சிலாம் காமிச்சதில்லை, நான் பார்த்த வீடியோஸ் வரைக்கும். ஸோ நான் காமிச்சிருக்கேன். இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். 5ஆந்தேதி ஃபெப்ரவரியில் போன கோயிலுக்கு எனக்கு 5ஆந்தேதி நைட்லேருந்து எனக்கு 6ஆந்தேதி அவர் எனக்காக ஒரு 2 நிமிஷம் எனக்காக அந்த வீட்டில் எனக்கு அவர் அருள் பளித்தது வந்து ரொம்ப நிறைவாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். எல்லாத்தோட குறையும் தீரணும், எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னோடய வேண்டுதல். தேங்க்யூ ஸோ மச். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். 4 பேர்த்துக்கு நல்லது நடக்கட்டும். சத்குருவே சரணம்.